அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? அப்படி மோட்சம் கிடைக்கணும்னா, அந்த நாடுகள்ல வசிக்கிறவங்க எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும் தானே! ஸோ இப்படிலாம் பண்றதால மோட்சம் கிடைக்காது. நம்மளுடைய ஜீவ சக்தியான வாயு வெளியில நசிச்சு, விரயமாயி, செத்து போற அந்த நிலைக்கு தான் நம்ம போவோம். என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க இதோட உண்மை தத்துவம் என்னன்னு புரியாம, இந்த மாரி விரதங்கள் இருக்கிறது, கோயிலுக்கு போறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால நம்மளோட ஜீவசக்தியான வாயு என்ன பண்ணுது? அதோகதியா தான் போகுது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப உண்மையா இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த விரதங்கள்ன்ற தலைப்புல, இது என்ன தத்துவத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அலசி, ஆராய்ந்து, அந்த தத்துவப்படி நாம பின்பற்றும் பொழுதுதான் நமக்கு மோட்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சிவராத்திரி சொல்றாங்க இல்லையா? அது என்ன 365 நாள் இருக்குது வருஷத்துல. அது என்ன ஒரே ஒரு ராத்திரியை மட்டும் எடுத்துட்டு சிவனுடைய ராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் சரி தப்பு, இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது சிவனுடைய ராத்திரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மத்த நாள்லாம் சிவனுக்கு கிடையாதா? பகலா அன்னைக்கு, மத்த நாள்லாம் அவருக்கு என்ன பகலா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. தன்னோட சக்திய உள்ளுக்குள்ள எப்ப நிலை நிறுத்தி, அதாவது உற்பத்தி ஸ்தானத்தில் நிலை நிறுத்துறோமோ அப்பதான் இந்த இந்த இவங்க சொல்ற எல்லா விரதங்களும் தன்னோட சக்திய உள்ள நிலைநிறுத்துறதுக்கு பேருதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி சாமி இந்த விரதங்கள் அப்படின்ற தலைப்பை நிறைவு செஞ்சிருக்காரு. இப்ப இந்த தச இந்திரியங்கள் பார்த்தோம் இல்லையா? வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், அதுக்கப்புறம் கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல், இது பார்த்தோம் இல்லையா? இதுல இது கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம நாளைக்கு அத்தியாயத்துல பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் 3 காலங்கள் பத்தி பார்த்திருந்தோம். அதுல எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீவனும், நிகழ்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனதும், இறந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகங்காரமாக இருக்குது. இந்த 3 காலங்களுமே மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தன்னுடைய சக்தி வெளிமுகமாக சலித்த அந்த நிலைமையில தான் உண்டாகுது. எப்போ தன்னுடைய சக்தி தன்னிலே ஐக்கியமாகுதோ அப்போ எந்த ஒரு காலங்களும் கிடையாது அப்படிங்கிறத சாமி புரிய வச்சிருந்தாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 16வது அத்தியாயம். அதுல விரதங்கள் பத்தின விஷயங்களை தான் இங்க சீடன் ஒரு கேள்வியா கேட்கிறார். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்குமே நாம கேள்விப்பட்ட வரைக்குமே மோட்சம் அடையணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சில விரதங்கள் அனுஷ்டிக்கணும், சேத்திர உபவாசம் அப்படிங்கறத மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்களே. ஸோ அதை பத்தின விவரத்தை கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த அத்தியாயத்துல சீடன் கேள்வி கேட்டிருப்பாரு. அப்போ விரத முறைகள்னு சொல்லி உலகத்துல என்னென்ன விரதங்கள் அனுஷ்டிக்கிறாங்கன்னா நிறைய இருக்குது. அதுல பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு 3 விரதங்களை மட்டுமே சாமி உதாரணமா எடுத்திருக்கிறாரு. ஸோ இது எப்படியோ இதே போலதான் மற்ற எல்லா விரதங்களுமே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால இந்த 3 விரதங்களுடைய நிலைமைகள் உலகம் என்னவாக நினைச்சிருக்குது, சாஸ்திரங்கள்ல என்னவாக சொல்லப்பட்டிருக்குதுங்கிறத தான் சாமி இந்த அத்தியாயத்துல ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. அப்படி நாம அதுல கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம்னு ஒண்ணு இருக்கும், பிரதோஷம்னு ஒண்ணு இருக்கும், சிவராத்திரின்னு இருக்கும். இது போக சேத்திர உபவாசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. ஸோ நம்ம முதல்ல இந்த 3 விரதங்களுக்கான விளக்கங்களை நம்ம முதல்ல கவனிச்சிடலாம். அந்த ஏகாதசி விரதம்ங்கிறத உலகம் என்னவாக புரிஞ்சு வச்சிருக்குது அப்படின்னா, காலையில நேரத்துல எந்திரிச்சு அது விஷ்ணுவுக்கான விரத முறை அப்படிங்கிறதுனால விஷ்ணுவனுடைய நாம கீர்த்தங்கள் எல்லாம் பாடிட்டு அந்த சந்தனம் எல்லாம் பூசிக்கிட்டு விஷ்ணுவனுடைய நாமங்களை உச்சாடனம் செஞ்சுக்கிட்டு அந்த விஷ்ணு இருக்கக்கூடிய அந்த சேத்திரங்களுக்கு போய் தரிசனம் பண்ணி அந்த விரத முறையில அரிசி, உளுந்து இதெல்லாம் நீக்கின
உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கணும் அன்னைக்கு. இல்லைன்னா இளநீர், பழம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எளிமையாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் அது சம்பிரதாயமாக இருக்குது. அதில் இந்த விஷ்ணு புராணம் சார்ந்த ஏதாவது கிரந்தங்களை வந்து அவங்க வந்து பாராயணம் செய்கிறாங்க. இப்படி தான் வந்து பகல் பொழுது பூராவும் இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ராத்திரி அந்த விரதத்துக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அது இந்த பகல் பொழுது சாஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விரதமும் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, ராத்திரியும் தூங்காமல் இருந்து விரதம் அனுஷ்டிக்கிறதா ஒரு சிலர் செய்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் பிரதோஷம் அப்படிங்கிற விரதமும். இதுவும் காலையிலேயே நேரத்தில் எழுந்திரிச்சு விபூதி பூசிக்கிட்டு ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிட்டு, இந்த பிரதோஷங்கிறது சிவனுக்குரிய ஒரு விரத முறையாக உலகவாசிகள் நினைக்கிறதுனால சிவசேத்திரங்களுக்கு போய் அந்த சிவனுடைய நாம கீர்த்தனங்கள்லாம் பாடி, அப்புறம் அந்த புராண விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு, அதுல ஒரு சிலர் வந்து பகல் சமயம் ஃபுல்லாவே ஆகாரம் எடுக்காம இருந்துக்கிட்டு சாயங்காலம் மட்டும் ஆகாரங்களை எடுப்பாங்க. அதுவும் இந்த நைவேத்தியம் படைக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே சாப்பிட்றதா ஒரு வழக்கத்தை வந்து வச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு நிலைமை என்ன அப்படின்னா, இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய விரத முறைகள். இந்த விரத முறையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுவும் சிவனுக்கான ஒரு விரத முறையாக இருக்கிறதுனால, அதுவும் வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு விரத முறையா இருக்கிறதுனால, இது ரொம்ப பிரதிசையாக வந்து அதை செய்யறாங்க. பகல்ல ஃபுல்லா அவங்க வந்து எந்த ஒரு ஆகாரத்தையும் சாப்பிடாம இருந்துக்கிட்டு, அந்த இரவுல மட்டும் நம்ம என்ன நைவேத்தியம் படைக்கப்பட்டிருக்குதோ அந்த நிவேதியம் படைக்கப்பட்ட அந்த பொருள்கள் மட்டும், அந்த உணவு பதார்த்தங்களை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு, அந்த இரவு வேளைகளில் வந்து பூஜைகள் இருக்கும். மொத்தம் 5 கால பூஜைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டு பூஜைகள் செய்வாங்க. அந்த பூஜைகள்லையும் கலந்துக்கிட்டு அந்த இரவு முழுதும் தூங்காம இருக்கணும் அப்படிங்கிறது இவனுடைய நோக்கமாக இருக்கிறதுனால, அந்த இரவு தூங்காம இருக்கிறதுக்காக வேண்டி சிவனுடைய கதைகள் பேசுறதும், சிவனுடைய சிவபுராணம் சார்ந்த ஏதாவது பாடல்களை பாடுறதும், இல்லை நடனங்கள் ஆடுறது, இப்படி நியாயமான முறையில எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த பொழுதை போக்க முடியுமோ அப்படியெல்லாம் அந்த பொழுதை போக்கி, பக்தி சார்ந்த விஷயங்கள்ல அந்த பொழுதை போக்கி அந்த இரவு முழுவதும் தூங்காம இருந்து அவங்க வந்து அந்த சிவராத்திரி விரதத்தை வந்து அவங்க முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல எல்லாம் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல நாம நார்மலா நம்ம செய்யக்கூடிய மற்ற வேலைப்பாடுகள்னு இருக்கும். காலையில் எந்திரிக்கிறது, பல்லு விளக்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் வெளியில போயிட்டு வர்றது, மற்றவங்களை சந்திக்கிறது, பேசுறது அப்படின்னு சொல்லி அதை இயல்பாக செய்யக்கூடிய தொழில்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதெல்லாம் நம்ம எப்பவும் போல ஆஸ் யூசுவல் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ இதுல இந்த ஏகாதசி விரதத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி, உளுந்து இந்த மாதிரியான பதார்த்தங்களை நீக்கினதே ஒரு விரதமாக அவங்க கருதி இருக்கிறதுனால, அது இந்த ஏகாதசிங்கிற அந்த நாளில் மட்டுமே அவங்க கடைபிடிக்கிறதுனாலேயே அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க நம்பி வர்றாங்க. இதுக்கு முன்னாடி கூட சௌந்தர்யமா பேசும்போது கூட அதை சொல்லியிருந்தாங்க. எத்தனையோ நாடுகளில், ஏன் நம்ம இந்தியாவில் கூட நார்த் இந்தியாவில் இந்த அரிசி உளுந்து அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. கோதுமை தான் அதிகமான ஒரு உணவாக இருக்கும். சப்பாத்தி தான் அங்கே நிறைய சாப்பிட வேண்டியதாக இருக்கும். வெளியில் கூட கோதுமையினால செய்யப்பட்ட அந்த பிரெட்டு தான் வந்து அவங்க அதிகமாக உட்கொள்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்கெல்லாம் 365 நாளுமே இந்த அரிசி உளுந்த நீக்கின உணவுகளை தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நாம் ஏதோ மாசத்துல 1 நாளோ 2 நாளோ அதைய நீக்கிட்டு நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றதா இருந்தா, உண்மையாவே நம்மளை விட யாருக்கு அதிகமா மோட்சம் கிடைச்சிருக்கணும்? 365 நாளும் இந்த அரிசியையும் உளுந்தையும் நீக்கினவங்களுக்கு தான் அது கிடைச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இங்க உண்டாகிறது இல்லை. அப்படி ஒன்றும் அவங்களுக்கு மோட்சம் கிடைச்ச மாதிரி நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம ஒரு விரதம் அப்படின்னு சொல்லும் போது அதுல நம்மளுடைய அந்த ஈஸ்வர சேவை அப்படிங்கிறது அங்க இருக்கணும். நாம வெளியில இருக்கக்கூடிய பிம்பங்களை போய் பார்க்கறதும், அதுக்கு நிவேதியம் படைக்கிறதும், அந்த கீர்த்தனங்களை பாடுறதும், இதெல்லாம் செய்யும் போது அவனவனில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அவனவனிலே அடங்கி இருக்கணும். ஆனா அது அடங்கல, அது வெளியில போய் தான் தீர்ந்துட்டு இருக்குது. அப்போ ஈஸ்வர சேவை அப்படின்னு சொன்னா
ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை உட்கொள்ளுவதுதான் ஈஸ்வர சேவைன்னு சாமி ஏற்கனவே 4ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருந்தார். ஆனா நாம இப்ப வரைக்கும் செயல்பட்டு இருக்கக்கூடிய விரத முறைகள் எல்லாம் ஜீவசக்தியான வாயு உள்முகத்திலே அடங்கி இருக்கிறது இல்லை. அது வெளியில போய் வியாபிக்கிற நிலைமையை தான் செய்ய வேண்டியதா இருக்குது. அப்ப இதெல்லாம் வச்சு நாம மோட்சத்துக்கான உபாயமாக எப்படி கருத முடியும்? ஆனா வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது, ஏகாதசி விரதம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும், பிரதோஷம் விரதம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும், சிவராத்திரி விரதம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும்னு. இந்த வேத சாஸ்திர இதிகாச புராணங்கள் எதுவுமே பொய் கிடையாதுன்னு ஏற்கனவே சாமி சொல்லியிருக்கிறார். அப்போ வேதங்கள்ல சொல்லப்பட்ட முறையில கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க ஏகாதசி விரதம் அனுஷ்டித்தால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நாம அவங்க சொன்ன ஏகாதசி விரதத்தை அவங்க சொன்ன முறைப்படி தான் செய்யறோமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஆலோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப முதல்ல ஏகாதசி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சாமி அதைய சிம்பிளா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வார்த்தையிலேயே நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விவரம் தெரிஞ்சு போயிடும். ஏகாதசி விரதம் அப்படிங்கிறத அந்த ஏகாதசிங்கிற வார்த்தையை பிரிச்சிங்கனாலே அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். நாம செய்யறது சரியா இல்லையான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்கிறார். ஏகாதசிங்கிறது ஏகம் கூட்டல் தசம். தசம் அப்படின்னா 10, ஏகம் அப்படின்னா 1. அப்போ தசம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னா தச இந்திரியங்களை குறிக்கக்கூடியது. ஏகம் அப்படின்னா ஒரே நிலையை குறிக்கக்கூடியது. அதாவது பஞ்ச இந்திரியங்கள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளாரையும் இருக்குது, வெளியிலையும் ஒரு பஞ்ச இந்திரியங்கள் இருக்குது. ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள். அப்போ கர்ம இந்திரியங்கள் 5ம் ஞான இந்திரியங்கள் 5மாக ஆக 10 இந்திரியங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்குது. அதைத்தான் தசை இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த தசை இந்திரியங்கள் வழியாக வெளியில போகக்கூடிய சக்தியை வெளியில போக விடாமல் தன் உள்ளிலேயே ஒரே கதியாக அதை நிறுத்த செய்யக்கூடிய அந்த நிலைமைகளுக்கு பேர் தான் ஏகாதசி விரதம்ங்கிறது. எப்படின்னா, இப்ப கண்களால பார்த்தறிகிறோம், காதால கேட்டறிகிறோம், மூக்கால முகர்தறிகிறோம், நாவால சுவைத்தறிகிறோம், தொக்கால அதாவது தோலினால தொட்டறிகிறோம். இதெல்லாம் போக உள்ளுக்குள்ளாரே இருக்குது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திரியங்கள். அப்போ இந்த 10 வகையாக வெளியில போகக்கூடிய மனோசக்திய அப்படி வெளியில போக விடாம அவனவனுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு பேரு தான் இங்க ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால அந்த விரதத்துக்கான ஒரு வழிமுறையை நாம தெரிஞ்சுக்காதனால நாம இயல்பாகவே ஏகாதசி விரதம்ங்கிற பேர்ல கோவில்களுக்கு போய் மந்திர உச்சாடனங்களை செஞ்சு இந்த தசேந்திரியங்கள் வழியாக சக்தியை வெளியேற்றுற வேலையை தான் செஞ்சிருக்கிறோமே தவிர அது வெளியில போக விடாம தடுக்கிற வேலையை நம்ம செய்யல. அதனால எப்போ அவனவனில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்துல அந்த பிரம்மரந்திரத்துல நம்ம ஐக்கியப்படுத்துறோமோ, அதை அசையாம நிறுத்துறோமோ, அதுக்கு பேரு தான் ஏகாதசி விரதம்ங்கிறது. அதே போல பிரதோஷம் அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரதோஷம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திதி வரக்கூடிய அந்த நாள்ல தான் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது வரும். அந்த திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைய நம்ம பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா திரி கூட்டல் தசி, திரியோதசி அப்படின்னு வருது. திரி அப்படின்னா 3, அதாவது 3 வகையான குணங்கள் நமக்குள்ளார இருக்குது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். தசி அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே தசை இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 5ம் ஞானேந்திரியங்கள் 5மாக மொத்தம் 10 இந்திரியங்கள். இப்படி அவனவனில் இருக்கக்கூடிய சக்தியானது 3 வகையான குணங்களாக ஜீவன், மனசு, அகங்காரமாக சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணமாக அவனவனிலிருந்து இந்த தசை இந்திரியங்கள் வழியாக வெளியில போயிட்டு பரவிட்டு இருக்குது. அதை பரவாமல் தன்னிலே நிலைநிறுத்தக்கூடிய அந்த நிலைமை வரும்போதுதான் அது திரியோதசின்னு சொல்லக்கூடிய நிலைமையை பூர்த்தி அடையுது. அந்த விரதத்தை பூர்த்தி செய்யுது. அதைத்தான் பிரதோஷம்னு சொல்றது. அப்ப நாம பிரதோஷம்னு சிவசேத்திரங்களுக்கு போகும்போது இந்த 3 குணங்களும் அங்க இல்லாமல் போகல. ஜீவன், மனசு, அகங்காரமானது செயல்பட்டுட்டு தான் இருக்குது. அப்போ இந்த விரதத்தை நம்ம பூர்த்தி பண்ணாமலே தான் நாம அந்த விரதத்தை அனுஷ்டிச்சுதான் நாம நினைச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் நமக்கு மோட்சம் கிடைக்காம போயிடுச்சு. அந்த திரியோதசிக்கான இந்த பிரதோஷ விரதம் நமக்கு பலன் அளிக்காமல் போயிடுச்சு. இதே வகையில தான் சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கவனிச்சு பார்த்தோம்னா அதையும் நம்ம அந்த வார்த்தைகளை பிரிச்சு பாருங்க. சிவ கூட்டல் ராத்திரி. ராத்திரி அப்படின்னா என்னங்கிறது ஏற்கனவே சாமி இரவு பகலை பத்தி பேசும்போதே பிரிச்சு சொல்லியிருப்பாரு. ரா அப்படின்னா மாயை, திரி அப்படின்னா திரி குணங்கள்.
இந்த மாயையாக சலித்து வெளியில வரக்கூடிய சக்தியானது 3 குணங்களாக சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணமாக வெளியில வருது. அதனால தான் நமக்கு மாயைங்கிற அறியாமையானது உண்டாயிருக்குது. அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையானது அந்த சிவனுக்கு எப்போ விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையாக வருதோ அதுதான் சிவராத்திரி அப்படிங்கிறது. இங்க சிவராத்திரி விரதம் அப்படின்னா எல்லாருமே தூங்கக்கூடாது, அதாவது தூங்காமல் அவரவர்கள் முழிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க வந்து இங்க வச்சிருக்கிறாங்க. அங்க விழிப்பு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா யாரு விழிப்பு நிலைமைக்கு வரணும்? யாரு தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் விழிப்பு நிலைமைக்கு வரணும். யாரு தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் தூக்கத்திலிருந்து தெளிந்து வெளியில வரணும். யார் அப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜீவன் தான் தூங்கிட்டு இருக்குது. அது பிறந்ததுல இருந்து தன்னைத்தானே அறியாமல் அது வேற விஷயங்களை பந்தப்பட்டு அழுது புலம்பிக்கிட்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மைன்னு நம்பிட்டு அந்த பலகையெல்லாம் இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டு நான் தான் இதை செய்வேன்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு அதுதான் இந்த விழிப்புணர்வு இல்லாத நிலைமையில மாயைங்கிற அவஸ்தையில அதுதான் அறியாமையில தூங்கிட்டு இருக்கு. அப்படி தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு தான் இங்க ஜாக்கிரதை நிலைமைங்கிறது தேவை. ஆனா நாம் என்ன நினைச்சிட்டோம், 365 நாள் இருக்குது, 365 நாளும் சிவபெருமான் வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் விழித்திருந்து அவர் நம்மளை காப்பாத்துற வேலையவே செஞ்சுட்டாரு. ஒரு நாள் அவருக்கு ரெஸ்ட் கொடுப்போம், ஒரு நாள் அவர் தூங்கட்டும், நாம முழிச்சிட்டு இருப்போம்னு சொல்லி ஏதோ நாம அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரியும் அவர் வேலையை நாம இப்ப செய்ய போறதா நாம ஒரு நாள் முழிச்சிட்டு இருந்து அந்த வேலையை செய்யற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு அவர் தூங்கட்டும் நான் முழிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த வேலையை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையாவே முழிக்க வேண்டியது நான்கிற அகங்காரம் கிடையாது, நம்மளுடைய ஜடத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்கள் கிடையாது. இந்த அகங்காரமானது முழிச்சும் பிரயோஜனம் கிடையாது. இங்க யாரு விழிப்பு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா யார் அறியாமையில இருக்கிறாரோ யார் அந்த தூக்கத்தில் இருக்கிறாரோ அவர் தான் தெளிந்து வெளியில வரணும். அவருக்கு தான் ஜாக்கிரதை நிலைமைங்கிறது வேணும். அது சிவனுக்கு தான் வேணும். அந்த சிவனாக இருக்கக்கூடிய ஜீவனாகவும் தூங்கி கொண்டிருப்பது அதுதான் தன்னைத்தானே அறியாமல் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எப்போ இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய சிவனானது வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகள் எல்லாம் விட்டுட்டு தன்னை மட்டுமே கவனிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளார வந்து தன்னைத்தானே கவனிக்கக்கூடிய அந்த அவஸ்தையில ஜாக்கிரதை நிலைமை அடையுதோ அதுதான் வந்து சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அப்போ நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு வேலையே கிடையாது. வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட இந்த 3 விரதங்களுமே அவனுக்கு உள்ளார போய் இருக்கக்கூடிய விரத முறைகள். அந்த ஒரே சக்தி அது தசேந்திரியங்கள் வழியாக போகக்கூடிய நிலைமையில தடுக்க செய்யணும் அப்படின்னாலும் நம்ம உள்ளதா இருக்கணும். 3 குணங்களாக வெளியில மாயையாக வெளியில போகக்கூடிய சக்தியை அப்படி போக விடாம தடுத்தாலும் நம்ம உள்ளதா இருக்கணும். இந்த சிவனானது ஜாக்கிரதை நிலைமை அறையணும், அது விழிப்பு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நாம முயற்சி செய்யறதா இருந்தாலும் அப்பவும் நம்ம உள்ளதான் போகணும். அதனால இந்த விரத முறைகள் 3மே ஒரே ஒரு செயல்பாட்டை குறிக்கக்கூடியது தான். இதுல ஏதோ ஒண்ணு கடைபிடிச்சாலும் சரி 3மே கடைபிடிச்சதுக்கு சமம் தான். ஏன்னா 3னுடைய செயல்பாட்டும் ஒண்ணுதான். அது வெவ்வேறு ஆச்சாரியர்கள்னால அவங்க உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி அதுக்கு பெயர்களும் அந்த விரத முறைகளை பத்தின விளக்கங்களும் கொடுத்துருந்தாங்களே தவிர அது 3ம் ஒரே செயல்முறை தான். அது அவனவனில் இருக்கக்கூடிய சக்தியை அவனவனிலே நிலைநிறுத்துற ஒரு வேலையை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் மோட்சத்துக்கான உபாயமாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக நமக்கு சொல்லப்பட்டது. அதனால இந்த விரதங்கள் மட்டும் கிடையாது, இதே போல இன்னும் எத்தனை விரதங்கள் இருக்குதோ அத்தனை விரத முறைகளுமே இதை போலவே அவனவனில் சக்தியை நிலைநிறுத்தி கொள்வதற்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள் தானே தவிர வெளியில இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம செயல்பட்டு எந்த ஒரு விரத முறையும் இங்க செய்ய முடியாது. அதனால தானா தன்மயமா ஆகிறதுக்கான அந்த வழி எங்க இருக்குது, அந்த மார்க்கம் எங்க இருக்குதுன்னா உள்ளுக்குள்ளாரதான் இருக்குது. அதனால இந்த விரத முறையும் நம்ம உள்ளுக்குள்ளார போனால் மட்டுமே தான் பூர்த்தியாகும். அப்படி போகும்போது மட்டுமே தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால இந்த 3 விரத முறைகளையுமே நாம தவறா புரிஞ்சு வச்சதுனால நமக்கு தகுந்த நமக்கு எப்படி புரிஞ்சதோ அந்த அளவுக்கு மட்டுமே நாம சில செயல்முறைகள்ல செயல்பட்டு வர்றதுனாலே அது மூட நம்பிக்கைகளாக வேற வேற விஷயங்களுக்குள்ள அது போயிடுச்சு. அதனால நாம அந்த உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தபடி நம்ம எப்போ செயல்படுறோமோ அப்பதான் இந்த விரதமானது பூர்த்தி அடைஞ்சு நமக்கு மோட்சங்கிற நிலைமை தரும் அப்படிங்கிறது தான் சாமி வந்து இதுல சொல்லக்கூடியது. ஸோ இதுல இந்த ஏகாதசி விரதமாகட்டும் பிரதோஷமாகட்டும் இதுல தசை இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சாமி ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. அது வந்து பிரதோஷங்கிற அந்த விரதத்தை
எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து விளக்கம் கொடுத்துருப்பாரு தசேந்திரியங்கள்லாம் என்னன்னு. ஸோ அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் மீதி இருக்கக்கூடிய விரதங்களை நம்ம இப்போ பேசியிருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு தனியாக தசேந்திரியங்கள் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிப்போம். இதுதான் இந்த அத்தியாயத்தை நான் படிக்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்ச விஷயம். பாலசுப்ரமணியம் ஐயா, நீங்கள் தொடங்கிருங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். மனன், ஜீவன், அகங்காரம், இதுதான் நமக்குள்ள 3 காலங்களாக வருகிறது என்பதை பற்றி நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு பொதுவாக உலகத்தில் பலவிதமான விரதங்களை அனுசரித்து வருகிறார்களே, அதை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காக சீடனுடைய கேள்வி. உலகத்தில் முக்கியமாக சிவராத்திரி, ஏகாதேசி, பிரதோஷம், இந்த மாதிரி விரதங்கள், பொதுவாக கடவுள் என்பவர் நம்மை போல மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டிருக்கிற நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மாதிரியே அவரையும் ஒரு மனிதர் என்று அபிமானித்து கொண்டிருக்கின்றோம். நம்மை படைத்த இறைவன் நாம் உண்மையில் மனிதராகவில்லை, ஆனால் மனிதர் என்று அபிமானிக்கப்பட்டவர்களாக நாம் உண்மையில் கடவுளை நம்மை போலவே மனிதர் என்று அபிமானிக்கப்பட்டிருக்கின்றோம். அடிப்படை நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் அவரும் இருப்பாரு. இந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையில் இருப்பதால் தான் எங்கேயோ வெளியில் கடவுள் இருக்கிறார், அவர்தான் நம்மை படைக்கிறார், ஆளுகிறார், அழிக்கின்றார், மொத்த வகை நம்மை இயக்கக்கூடியவர் அவர்தான் என்று மனம் மாயையில் வெளியில் வியாபிப்பதால எல்லாமே வெளியில் இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்குள் இருப்பதை நாம் மறந்து விட்டோம். ஏதோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய இன்ப துன்ப ராக விசேஷங்களுக்கு, ராக துவேஷங்களுக்கு ஏதோ வெளியில் இருக்கக்கூடிய கடவுள் தான் அதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் என்கின்ற ஒரு அறியாமையில் நாம் இருக்கின்றோம். நாம் நம்மளுடைய வாழ்வை, நம்மளுடைய ஜீவன் மேல பக்தி விசுவாசம் இல்லாமல் அதுக்கு பொறுப்பேற்க தவறியதால் தான் வேற யாரோ நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்புன்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒரு விதத்துல தான் இந்த விரதங்கள் என்பது இயல்பாகவே அது உருவாகி இருக்கிறது. ஏதோ மற்ற நாட்களை விட ஏகாதசியோ பிரதோஷமோ இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல தான், அன்றைக்குதான் ஏதோ வீடு சுத்தம் பண்றதுல இருந்து, காலையில எழுந்து குளிக்கிறதுல இருந்து, சாப்பாட்டு விஷயத்துல இருந்து எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி அன்னைக்குதான் நம்ம ஒரு கற்பனை பண்ணி கொண்டிருக்கின்றோம். மற்ற நாள்லாம் எப்படி வேணாலும் வாழலான்ற மாதிரி இருந்துட்டு கொண்டிருக்கிறோம். அத்தகைய நாட்களில் இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம உண்மையா இருந்துட்டா போதுமா? மற்ற நாட்கள்லாம் என்ன ஆகுது? ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு உபவாசம் விரதத்தை இருந்து விட்டு அதனுடைய பலன் வாழ்நாள் முழுக்க நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு அற்பமான எதிர்பார்ப்பு, ஒரு சீட்டிங். ஏதோ 10 ரூபாய் கற்பூரம் ஏற்றிட்டு நம்மளுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி சீட்டுல வாங்கணும்னு வேண்டிக் கொள்கின்றோம். ஏதோ கடவுளுக்கு லஞ்சம் கொடுப்பது போலத்தான், இல்ல அவரை மகிழ்விப்பது. ஏதோ பாட்டு பாடி வாழ்க வாழ்க, கண்ணு நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, பல்லு நல்லா இருக்கு, முகம் நல்லா இருக்கு, நம்ம வாழ்த்து பாடி பாடி எதிரில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு ஏதோ எதிரில் இருப்பவரை நாம் மகிழ்வித்தால் அவர் நம்மை மகிழ்விப்பார் என்ற ஒரு கற்பனை. உண்மையில் அந்த இயல்பு நமக்குள்ளதான் இருக்கா, அது வெளியில் இருக்கிறதா?
ஆனால் பொதுவாக இறைவன் இருக்கிறான் என்று எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பெரும்பாலான ஏற்றுக்கொண்ட இதுதான் உண்மை. இதுதான் ஏதோ அப்படி இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். அவன் எங்கிருக்கிறான், அவனுக்கு உண்மையில உருவம் இருக்கா, பெயர் இருக்கா, நமக்கு உள்ளே இருக்கிறாரா, வெளியில இருக்கிறாரா, இந்த மாதிரி பலவித குழப்பங்களும் கூடவே சேர்ந்து வருகிறது. ஏனென்றால் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்மையை அறியாத காரணத்தால் தான். அது உண்மையில நம்ம ஆழமாக நம்ம நன்கு சிந்தித்து பார்த்தால் நமக்குள் எந்த தெய்வீக சக்தி இருப்பதால் தான், அந்த தெய்வீக சக்தி இருப்பதால் தான் நம்மால் யாதொன்றையும் காணவும் கேட்கவும் அறியவும் முடிகிறது. அப்ப இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது தான் நமக்குள். அதுதான் இறைத்தன்மை என்பது. அதன் மூலமாகத்தான் நம்ம எல்லாமே தெரிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கின்றோம். அது நமக்குள் இருக்கிறது. அது நமக்குள் இருக்க அந்த தெய்வீக சக்தி எந்த இடத்துல இருக்கிறது, இது அடிப்படையாக யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? ஆனால் இதை விட்டு விட்டு வெளியில இன்றைய நாள் நான் விரதம் இருக்கிறேன், இதன் மூலமாக எனக்கு அந்த விரதங்களுடைய பலன்களை கூட, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், இல்ல எனக்கு வேலை கிடைக்கணும், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது. இந்த மாயையினுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. மாயையான உலகத்தினுடைய தேவைகளுடைய எதிர்பார்ப்பாகவே இந்த பக்தி என்ற முறையில தான், அதுக்குதான் பெரும்பாலானவர்கள் அந்த விரதங்கள் முறையில் அனுசரிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன நிலைமை? அக்ஷரம் என்கின்ற ஒரு நிலையிலிருந்து தானே ஆகாசம் உருவாகி வாயுவாகி அது பலவிதமாக அது பின்னப்பட்டு அக்னியாகி மனமாகி அந்த மனதில்தான் பலவிதமாக உன்னம் பின்னப்படுகிறது. பல்வேறு நிலைகளாக புலன்களாக பிரிகிறது. அதுக்குதான் கர்ம இந்திரியங்களாக பிரிது, ஞான இந்திரியங்களுடைய செயல்களாகவும் அதுதான் பின்னப்பட்டு அதோகதியாக அது பிரிந்து கொண்டிருக்கிறது. கட்சியில் அகங்காரத்தினால் நாம் செத்து போகின்றோம். அது எப்படி வந்ததோ அது அப்படியே வந்த வழியே, எப்படி பிரிஞ்சதோ பிரிந்ததெல்லாம் ஒருமுகைப்படுத்தி, எப்படி எந்த விதத்தெல்லாம் நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயு பிரிந்து 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 பின்னப்பட்டதோ அதையெல்லாமே அப்படி விரயமாக்க விடாமல் அப்படியே நமக்குள்ள அது ஒருங்கிணைத்து அதற்கான வழிமுறையை கரெக்டாக அது பின்பற்றி அது உற்பத்தியான இடத்திலேயே கொண்டு சேர்ப்பது தானே அது உண்மையான அது விரதங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி வேறு எந்த நோக்கமாக இருந்தாலும் நம்முடைய செயலே அது தவறாகத்தான் இருக்கிறது. திரும்ப திரும்ப மாயையிலுள்ள பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கொண்டு தானே இருக்கிறோம். திரும்ப திரும்ப ஜீவனை அதோகதியாக்கி கொண்டு தானே இருக்கின்றோம். இது உண்மையிலே இது ஈஸ்வரன் மேல பக்தியா? அது கிடையாதது. ஒரு சுயநலம், அதாவது அகங்காரத்தினுடைய அது சுயநலம். ஆனா ஜீவனுடைய சுயநலம் என்பது தன் ஜீவனை எந்த விதத்திலே நான் விரயம் செய்ய மாட்டேன், இதுதானே உண்மையான சுயமாக தானாய் தன்மயமாய் இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை மீண்டும் தானாய் தன்மயமாக்குவதுதான் அது உண்மையான அது சுயநலமாகும். அதை விட்டுட்டு இந்த மாயையினுடைய இந்த பொருட்களுக்கு மேல அடிமைப்பட்டு பந்தப்பட்டு அகங்காரத்தினுடைய அந்த சுயநலம் என்பது இருக்கும் போது தான் நாம் செத்து போகின்றோம். அப்ப உண்மையான விரதங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? ஜீவன்
தான் உற்பத்தியான இடத்திலேயே அது ஈஸ்வரனையே ஐக்கியமாகுவது தானே, தானாய் தன்மயமாகி அதுவே அக்ஷரம் என்ற நிலைக்கு செல்வது தானே அது உண்மையான விரதங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி வேறு எந்த நோக்கமாக இருந்தாலும் உலகத்தினுடைய இந்த மாயையான இந்த கேட்பது, காண்பது, அறிவதாகிய இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக அது விரதம் என்று இருந்தால் நிச்சயமாக மாயையினுடைய தேவைகள் ஒன்னால் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதை முழுமையாக அனுபவிப்பதற்கு ஜீவன் இருக்காது. செத்துத்தான் போகின்றோம். இந்த ஜீவனை விரயப்படுத்தித்தான் நாம் அதெல்லாம் பெறுகின்றோம். எப்போதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஜீவனை விரயப்படுத்தி செயல்படுத்துகிறோமோ அப்ப அந்த விஷயத்துக்குரிய ராக துவேஷங்கள் நல்லது நடந்தாலும் சரி, இது நாம் எதிர்பார்த்ததுக்கு முரண்பாடாக நடந்தாலும் சரி, அதனுடைய ராக துவேஷங்களுக்கு நாம் அடிமைத்தான் ஆவோம். அப்ப எப்ப ராக துவேஷங்களுக்கு அடிமையாகிறோமோ அப்ப எப்படி காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் என்ற மாதிரி 8 விதமான குணங்கள் நம்மை விட்டு அது பிரிவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப விரதங்களுடைய நோக்கம் என்ன? ஏகாதசி 10+1 10 எது? நமக்குள் அது மனமாக இருக்கக்கூடிய அந்த மனம் செயல்படக்கூடிய கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கினால் முகர்வது, தோலினால் தொட்டுணர்வது, நாக்கினால் சுவைப்பது, இதன் மூலமாகத்தான மனம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாமே இந்த மாயையினுடைய சுகத்தை அனுபவிப்பதற்காகத்தான இந்த புலன்கள் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏதோ வெளியில் தான் உண்மையான சுகம் இருக்கிறது. எப்படி தேடி தேடி போயிட்டே இருக்கின்றோம். எனக்கு 1,00,000 கிடைச்சா சந்தோஷம்ன்றோம். ஆனா எத்தனையோ பேர் 1,00,000 கிடைச்சவங்களை கேட்டு பாருங்க, 10 லட்சம் இருந்தா சந்தோஷம் வாங்குவோம். 10 லட்சம் கிடைச்சவங்களை கேட்டு பாருங்க, எனக்கு 10 கோடி இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தன்னிறைவு செய்ய முடியாது. அப்ப அந்த எப்பயுமே அது முழுமை பெறாதது. அந்த முழுமை பெறாத ஒன்றுக்காக விரதம் அனுசிப்பது ஒரு தவறான அது புரிதல் தான். தச இந்திரியங்கள் எது? கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5. வாக்கு, பாணி, பாயு, பாதம், உபஸ்தம், இவ 5 வகை. கண், காது, மூக்கு, வாய், தோல், இதெல்லாம் இது ஒரு 5 வகை இந்திரியங்கள். இத ஒன்னத்த ஞான இந்திரியம் என்றோ ஒன்னத்த கர்ம இந்திரியங்கள் என்று நாம் கூறுகிறோம். இந்த ஞான இந்திரியங்கள் 5 கர்ம இந்திரியங்கள் 5 கூட சிறிது முறையாக புரிதல் இல்லாமல் இந்த உலகம் என்பது இந்த உண்மை தன்மைக்கு அது புறம்பாக இருக்கிறதால அதையும் நம்ம தவறாகத்தான் புரியும். கர்ம இந்திரியங்களை ஞான இந்திரியங்கள் நினைச்சிட்டு இருக்கோம், ஞான இந்திரியங்களை கர்ம இந்திரியங்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். நாம் தூங்கும் போது இந்த இந்திரியங்கள் நமக்குள்ள அது செயல்படுதா? இல்லையே. நாம் எப்ப தினசரி தூக்கத்திலிருந்து வெளியே பகல் டைம்ல விழிச்சிட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் இந்த இந்திரியங்கள் இயங்கி கொண்டுதானே இருக்கிறது. இந்த இந்திரியங்களால ஜீவனை காப்பாற்ற முடியுமா? நாம் விரதங்கள் அனுசிப்பது எதற்காக? நம் ஜீவனை காப்பாற்றி கொள்ள வேண்டும். கூடவே நம்மளுடைய உறவுகளான அந்த ஜீவன்களையும் நாம் காப்பாற்ற வேண்டும். அந்த நோக்கத்துக்காகத்தானே நம்ம இருக்கிறோம் அந்த விரதம். ஆனா அந்த நோக்கம் அதால நிறைவேறுதா? யோசிக்க வேண்டிய விஷயமா தானே இருக்கிறது. இல்லையே, அதோகதி தான் ஆகின்றது. அந்த விரதங்களை செயல்படுத்தும் போதே அது அதோகதி தான் ஆகி கொண்டிருக்கிறது. அது எப்படி அதனுடைய ரிசல்ட், எப்படி அந்த ஜீவனை அது காப்பாற்ற முடியும்? அது அப்ப தச இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5, இதன் மூலமாகத்தான் மனம் செயல்படுகிறது. அகங்காரம் என்பது உருவாகிறது. இந்த இந்திரியங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே ஜீவனை விரயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கடைசியில செத்து போகின்றோம்.
அப்ப உண்மையில ஏகாதசி விரதம் என்பது என்ன? அப்ப தச இந்திரியங்கள் வழியாக 10 இந்திரியங்கள் அந்த விரயமாகிற சக்தி எது? மனதின் மூலமாகத்தான் அது விரயமாகுது. அப்ப அந்த மனதை, அந்த தசை, இந்த 11 இது எல்லாமே இது ஒருங்கிணைத்து இந்த ஜீவனை விரயம் செய்ய விடாமல் தனக்குள்ளேயே அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே நிலை நிறுத்துவது தான் உண்மையான ஏகாதசி விரதம். இந்த மாதிரியா நம்ம செயல்படுறாங்க இந்த உலகத்துல. இந்த காலத்துல விரதம் இருக்கிறதே ரொம்ப ரேரு. அப்படி இருந்தாலும் அதுக்கான முறைப்படியா இருக்கிறார்கள். அதுவும் தவறான வழிகாட்டுதல்ல தானே இருக்கிறார்கள். அப்ப உண்மையான ஏகாதசி விரதம் என்பது நமக்குள்ள அது செயல்படக்கூடிய அந்த திறன் தான். இதேதான் பிரதோஷம். இதே தச இந்திரியங்கள். இந்த மனதை, மனம் என்பது 3 குணங்களுக்கு ஆட்பட்டது. சத்துவகுணம், ரஜோகுணம், தாமச குணம். அப்படியே மனதை பிரிச்சு வச்சுட்டாங்க 3 பிரிவு, அவ்வளவுதான். அப்ப அது 13. அப்ப நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து தான் இந்த பல வகையாக, இந்த 13 வகையாக அது பிரிந்தது. தச கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் கூடவே சிறிது. இது அனைத்து செயல்பாடுகளுக்கும் இந்த முக்குணங்கள் என்பது ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அப்ப 13 இதான் பிரதோஷம். அதாவது உலகத்துல பௌர்ணமின்னு சொல்றாங்களே, அதுல இருந்து 13வது நாள். அதே மாதிரி அமாவாசை என்று சொல்லக்கூடிய உலகத்துல அதுல இருந்து 13வது நாள் அன்னைக்குதான் பிரதோஷம் என்ற முறையில கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையான 13 என்பது இதுதான். அந்த 13ஐ சொல்லவில்லை. தச இந்திரியங்கள், முக்குணங்கள். அப்ப இதன் மூலம் விரையக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாய்வை தனக்குள்ளேயே அந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவரவர்கள் ஜீவனை அவரவருக்குள்ளேயே அது உற்பத்தியான இடத்திலேயே ஒரு விழிப்புணர்வோடு அது கொண்டு சேர்ப்பது தான் அது உண்மையான பிரதோஷம் என்ற நிலையம் வருகிறது. அதே மாதிரி சிவராத்திரி. ஏதோ வருஷத்துல 365 நாட்கள் இருக்கின்றது. அந்த 365 நாளும் அத்தனை பகல்கள் இருக்கிறது, அத்தனை இரவுகள் என்பது இருக்கிறது. அப்ப அந்த 365 நாளுக்கு அத்தனை பகல்கள், அத்தனை இரவு இருக்கு. ஆனா ஒரே ஒரு இரவு மட்டும்தான் அது உண்மையான சிவராத்திரி என்கிறார்கள். அது மகா சிவராத்திரி என்கிறார்கள். ஒவ்வொரு மாசமும் இருக்கிறது சிவராத்திரி இது. ஆனா அன்னைக்குதான் மகா சிவராத்திரி இருக்கிறார்கள். அன்றைக்கு என்ன பண்றாங்க? தன்னுடைய ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். தனக்குள்ள அது நிலைநிறுத்த முடியவில்லை. அப்ப அன்று ஒரு நாள் மட்டும் சிவனுக்குரிய ராத்திரி என்றால் மற்ற இரவுகள் என்ன, மற்ற பகல்கள் என்ன? நமக்கு 365 நாளும் நமக்குள்ள அந்த பிராணன் அதோகதியாகித்தானே போய்கொண்டிருக்கிறது. அப்ப தனக்குள்ள அது நிலைநிறுத்த முடியவில்லையே, அது எப்படி அந்த ஜீவனை காப்பாற்றும்? அப்போ பிரதி ஒரு க்ஷணமும் நமக்குள்ள நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வது தான். அப்ப அதுதான் உண்மையான விரதம் என்பது. அந்த விரதங்களுடைய அர்த்தமே நம்ம புரிந்து கொள்ளவில்லை. அது தவறாக புரிந்து கொண்டதால, மாயையில் உள்ள இந்த அஞ்ஞானத்துல இருக்கிறதால அதையே நம்ம எதையுமே நம்ம தவறாகவே பயன்படுத்தி வருகிறோம், செயல்படுத்தி வருகின்றோம். அப்ப கடைசியில ரிசல்ட் செத்து போகின்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகின்றோம். இப்ப இதே மாதிரிதான் 3 தான் ஞானப்பிதா நமக்கு உதாரணம் மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறார். மற்றும் எவ்வளவோ விரதங்கள் இருக்குது. பௌர்ணமி நாள்ல விரதன்றாங்க, அமாவாசை விரதன்றாங்க, சஷ்டி விரதன்றாங்க. அப்போ தீபாவளி டைம்ல நோன்பு எடுத்து விரதம் இருக்கிறார்கள். அப்புறம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வகையான விரதங்கள் என்று அனுசரிக்கிறார்கள். ஆனால் எத்தனை விரதங்கள் இருந்தாலும் சரி, அது உண்மையான உபவாசம் என்பது எது? ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாக வேண்டும். அதனுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அதை விட்டு மாயினுடைய தேவைகளுக்காக
நாம் விரதம் அனுஷ்டிக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த ஜீவன் அதோகதியாகத்தான் செல்கிறது. அப்ப சரியான புரிதல் இல்லை, சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. இந்த காரணம் தான் ஒரு அடிப்படையாக அமைகிறது. அப்ப அந்த உண்மையான அந்த விரதம் எது? நம்முள் இருக்கின்ற அந்த தெய்வீக சக்தி அது எந்த இடத்துல இருக்கிறது? நம்மளுடைய அந்த 3 நாடிகளும் சேரக்கூடிய இடகலை, பிங்களை, சுழுமுனை, அது கூடும் இடமாகிய அந்த புருவ மத்தியத்தில் தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை என்பது நமக்குள் இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் பேரொளி, இறை பேரொளி. இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. இது உலகத்தில் உள்ள மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் இந்த நிலைமை தான் இருக்கிறது. மற்ற உயிரினங்கள் அது பெரும்பாலும் அது பிரகாசிக்கின்ற அந்த பேரொளி என்பது அந்த மாயையோடு உள்ள தொடர்புடைய வெவ்வேறு அளவுகளில் காணப்படுகிறது ஒவ்வொரு உயிருக்கும். ஆனால் மனிதர் என்று அபிமானிக்கப்பட்டிருக்கின்ற நாம் உண்மையாக மனிதராகிவிட்டோமா? கிடையாது. எப்ப மனிதர் அபிமானம் தான் நமக்குள்ள, நான் தான் மனிதர், நான் தான் எல்லாத்துக்கும் விசேஷமான அறிவு இருக்கிறது, மற்ற ஜீவன்கள்லாம் நமக்கு கீழே தான், இப்படித்தான் நம்ம கற்பனையில இருக்கின்றோனோ தவிர நிஜத்தில் நாம் மனிதராகவில்லை. எப்ப நமக்குள் இருந்து இப்போ சொன்ன மாதிரிதான் தச இந்திரியங்கள் வழியாக அந்த வெளியில் வியாபிக்கக்கூடிய அந்த சக்தியை அது நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் போது தான் உண்மையாக அந்த விரதங்களுடைய கடைபிடிக்கக்கூடிய நோக்கமாக அதுதான் இருக்க வேண்டும். அப்பதான் நாம் உண்மையாக மனிதராகின்றோம். உண்மையில நம்ம மனிதராக தான் இருக்கின்றோமா? இல்லை, அபிமானிக்கப்பட்டு தான் இருக்கின்றோம். எலும்புகளாலும் சதைகளாலும் நம்ம சுமந்து வந்தவை, அதனுடைய பதிவுல தான் நம்ம இருக்கின்றோம். அது தவிர தேவையில்லாத நம்ம தலையில நம்ம மனம் என்ற ஒரு நிலையில ஏகப்பட்ட எண்ணங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோமே. அப்ப இதெல்லாம் இறக்கி வச்சாதானே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை உணர முடியும். நம்ம விரதம் என்ற முறையில பாத்தீங்கன்னா ஏதோ இறைவனை பற்றி பேசுவது, இறைவனை பற்றி பாடுவது என்ற மாதிரி அந்த ஜீவசக்தியான வாய்வை மீண்டும் மீண்டும் நம்ம விரயம் செஞ்சுத்தானே இருந்துட்டு இருக்கோம். அததான் ஞானபிதா கூடிய இந்த சித்த வித்தையை நாம் முறையாக 24 மணி நேரமும் நமக்குள்ள சதா பிராணாயாமமாக மாற்றும் போடும் மட்டும்தான். அப்பதான் உண்மையில நம்ம ஏகாதசி விரதம் இருக்கின்றோம். அப்பதான் உண்மையில சிவராத்திரி விரதம் இருக்கின்றோம். அந்த நிலையில தான் பிரதோஷ விரதம் என்ற நிலையில நாம் இருக்கின்றோம். அதுதான் உண்மையான இந்த ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய நிலைமை அதுதான் பெற்றுத்தரும். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்தி என்ற முறையில பாத்தீங்கன்னா நம்ம அறியாமையில தான் இது நாள் வரை உழந்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் ஞானபிதா இந்த மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். அப்ப அதுக்கான செயல்முறை நம்ம வித்தை பெற்று கூட சிறிது இன்னும் ஏற்கனவே இருந்த அந்த பக்தி என்ற நிலையில அந்த உருவங்களை வழிபட்டு கொண்டிருப்பது, கல்லாலேயோ மரத்தாலேயோ செய்த உருவங்களை, விக்கிரங்கள், உலகத்தினால் செய்த விக்கிரங்களை வழிபட்டு கொண்டு இருந்தால் இன்னும் இந்த மார்க்கத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியதுதான் அந்த அர்த்தம். அது எப்போ வெளியில தான் அந்த இறைத்தன்மை இருக்கிறது என்று நினைத்து நம்ம வெளிமுகமாகவே ஜீவனை விரயம் செய்து கொண்டிருந்தால், விரதம் என்ற முறையில வெளிமுகமாகவே நாம் கடைபிடித்துக் கொண்டிருந்தால் ஜீவன் அதோகதிதான் ஆகும். சும்மா அதன் மூலமாக ஒரு மாயினுடைய ஒரு அற்பமான பலன்கள் கிடைக்குமே தவிர
அது கிடைச்சாலும் ராக துவேஷங்களுக்கு நாம் அடிமையாகி ஜீவனை காப்பாற்ற முடியாதது. அப்ப அதுக்குதான் இந்த சித்த வேத புரிதல் நமக்கு வேண்டும். அது முக்கியமாக 16வது இந்த அத்தியாயத்துடைய புரிதல் என்பது நமக்குள்ள வேண்டும். அது அப்ப இதனுடைய புரிதல் என்றால் மட்டும்தான் சரியது. நம்ம ஜீவனை நம்ம உள்ளுக்குள்ளேயே நிலைநிறுத்தி காப்பாற்றி கொள்ளக்கூடிய தகுதியை நாம் பெறுகின்றோம். இதுல ஒரு ஜாக்கிரதை வந்தால் மட்டும்தான் புறத்தே இருக்கக்கூடிய அதன்தான் உண்மையில இறைவன் இருக்கிறான் என்று நம்பி இருக்கிறோமே, அதை அறிவதற்கு நம்மளுடைய ஜீவனை விரயம் செய்துதான் அனுபவிக்கணும், அறியணும். அப்ப அறிவாகிய ஜீவசக்தியான வாய்வை விரயமாயிடுச்சா நம்ம செத்துதானே போகும். அது உண்மையில இந்த புரிதல் சரியாக இருந்ததுன்னா நமக்குள்ள அந்த சதா பிராணாயாமம் நடத்தணும்ன்ற ஒரு ஆவல் நமக்குள்ள வரும். நமக்குள்ளதான் அந்த இறை சக்தி என்பது பூரணமாக அது செயல்படுகிறது என்பது நமக்குள்ளதான் அந்த பிரம்ம அந்தரத்தை தட்டி திறந்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாக வேண்டும் என்பதை நமக்குள்ள தெளிவாக புரியும். அந்த புரிதல் இருக்கும் போது தான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம செயல்படுத்துவோம். அததான் அந்த விரதங்கள் என்ற முறையில பாத்தீங்கன்னா ஞானபிதா சாதாரண மக்களாக இருந்து தான் இந்த மாதிரியில நம்ம வந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம மீண்டும் பழையபடி விரதங்கள் என்ற முறையிலும் சரியது, பக்தி யோகம் என்ற முறையில வெளியில் இருக்குதான் கடவுள் இருக்கிறார் என்ற முறையிலும் சரியது, மீண்டும் மீண்டும் விரயம் செய்து செத்து போகத்துக்கான வழியை தேடாமல் அது உண்மையான மார்க்கமாகிய சித்த வித்தையில தான் உண்மையில நமக்குள்ளதான் இருக்கிறார் என்பதைத்தான் நமக்கு இந்த அத்தியாயத்துல ஞானபிதா தெளிவுபடுத்துகிறாரே. இதை அறிந்து புரிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வித்தையை நாம் முறையாக நம்ம பயிற்சி செய்து கூடவே இந்த கிரமங்களுக்குடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக இதை கடைபிடிக்கும் போது மட்டும்தான் சரியது. இப்ப திறமை, முயற்சி, பயிற்சி, அது முறையான வழிகாட்டுதல், அப்பதான் நமக்குள்ள பாத்தீங்கன்னா சதா பிராணாயாமம் என்ற ஒரு நிலை பெற முடியும். நமக்குள்ளதான் இதை முழுமையாக கடைபிடிக்கும் போது தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை நிலையை உணர முடியும் என்பது தான் ஞானபிதா இதுல நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாளைக்கு தொடர்ந்து தச இந்திரியங்கள் அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் நமக்கு இதே அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியில வெளிப்படுத்துகிறார். அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூறலாம். ஐயா அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். இது வரைக்கும் மனசுல 10+2, அதாவது 10+2 படிச்சுட்டு அதுதான் மனசுல ரொம்ப பதிவா இருந்தது. இன்னைக்கு ஐயா நீங்க 3 பேருமே சேர்ந்து அடின்னு அடிச்சு துவைச்சு இனிமேல் அது இல்லப்பா 10+1 10+3 ஒரே ஒரு நைட்டு சிவராத்திரி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப நாசூக்க அருமையாக பதிய வச்சுட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்ம நமஸ்காரங்கள். அப்போ இதில் எவ்வளோ நம்ம ஜாக்கிரதையாகவும் விழிப்புணர்வாகவும் இனிமேல் இருக்கணும், ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது உலகவாசிகள் மாதிரி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நாட்களில் வீணாக்காமல் அந்த 10+1 10+3 அந்த நாட்களில் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அப்புறம் இங்கே அந்த நாள் மட்டும் இல்லைங்க, 365 நாள் இருக்கணுங்க. இல்ல அந்த நாட்டுல கொஞ்சம் விசேஷமா கவனம் செலுத்தணும்னு சொல்றது. அந்த நாள்ல விசேஷம் எல்லாம் கிடையாது. ஏகாதசி பிரதோஷம் விசேஷம் கிடையாது. டெய்லி தான் விசேஷம். சித்த விசாரிகளுக்கு டெய்லி ஏகாதசி தான், டெய்லி சிவராத்திரி தான். 365 பகலும் சிவராத்திரி தான், 365 இரவும் சிவராத்திரி தான். 365 நாளும் ஏகாதசி தான். சரி 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 சரி. கர்மமே கண்ணாயினார்னு இருக்கணும்ங்கிறீங்க. இல்ல, 365 நாள் பிரதோஷம் தான் சித்த வித்தியார்த்திகளுக்கு. உண்மையான பிரதோஷ விரதம் தான். சரிங்க சரிங்க. வழிபட்ட நாளுன்னு எதுவும் கிடையாது. சரிங்க ஐயா. இந்த இடத்துல இந்த பஞ்சேந்திரியங்கள்னு சில இடத்துல சொல்றோம், அப்புறம் ஞானேந்திரியங்கள் சொல்றோம், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் 5ன்னு சொல்றோம். அப்புறம் சில இடத்துல பஞ்சேந்திரியங்கள் வருது. இது கொஞ்சம் விளக்கி கொஞ்சம் சொல்ல முடியும்? 5 இந்திரியங்கள் சொல்றது, ஞானேந்திரியம் 5 இந்திரியம் சொல்றாரு.
அது subject வரும் உங்களுக்கு அது. அப்படிங்களா? ம்ஹும். அப்ப இந்திரியங்கள் 5 பஞ்சம்னா 5, அதுல ம். 2 பிரிவு இருக்கு. ஞானத்து இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5, 2 ஓ, பிரிவு சரி இருக்கு. சரி சரி. இந்த அத ஞானேந்திரம் உலகத்துல கர்மேந்திரம். தப்பா புரிஞ்சிருப்பாங்க. கர்ம ம் ம். இந்திரியங்களை ஞான இந்திரியம் தப்பா புரிஞ்சிருப்பாங்க, ஞான இந்திரியத்தை கர்ம இந்திரியம் தப்பா புரிஞ்சிருப்பாங்க. ஐயா அததான் அதுதான். வந்து நாளைக்கு விளக்கமா சொல்றாரு. நாளைக்கு விளக்கமா அதை சொல்லுங்க. எது எது நாளைக்கு subject வரும். ஞானேந்திரம் அது அப்படித்தாங்க இருக்கு. உல்டாவா வந்து நம்ம பதிய வச்சு கடைசியில உல்டாவா படி கொஸ்டின் கண்ணு கேட்கணும். வாய் மூக்கெல்லாம் நம்ம வந்து ஞான இந்திரியம்னு சொல்றோம், அது உண்மையில கிடையாது. அதான் கர்ம இந்திரியன் நாளைக்கு சொல்லுவாரு. நாளை சரி. இதுல வரும். வாக்கு பாணி பாயு பாதம் கர்ம இந்திரியன் உலகத்துல சொல்றாங்க. இல்ல ம். கிடையாது கிடையாது, அது ஞான இந்திரியன்ற முறையில தான் ஞானப்பிதா சொல்றாரு. அது நாளை இதுல வந்து தெளிவா வரும் உங்களுக்கு. நல்லதுங்க நல்லதுங்க நல்லது. சரி, அவ்வளோதாங்க. ஆத்ம நமஸ்காரங்க. சரிங்க சரி. வேற ஆத்ம யாராவது கேள்வி? நமஸ்காரம். சரி. சரிங்க, அப்ப நிறைவு செய்துக்கலாம். நிறைவு செய்வதற்கு முன்னாடி நம் உடலாலும் மனதினாலும் வாக்கினாலும் கர்மத்தினாலும் நாம் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழி மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலையும் செய்ய மாட்டோம் என்கின்ற அந்த உறுதிமொழி எதற்காக என்று பார்த்தால், இந்த மாதிரி விரதங்கள் மூலமாக கூட நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை நம்ம விரயம் பண்றோம். அப்படி விரயம் செய்யாமல் நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்துவது தான். இப்ப சொன்ன மாதிரிதான் 365 நாள் நம்மளுக்கு பிரதோஷம் தான், 365 நாளும் ஏகாதசி தான். நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டா எந்த நாளும் நம்மளுக்கு அது கணக்கு கிடையாது. அப்போ எப்பவுமே நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வது தான் அது உண்மையான விரதம். அதுதான் ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய நிலையை பெற்றுத்தரும் என்பதுதான் நமக்கு அது உணர்த்துறார் ஞானப்பிதாது. அப்ப கொடுத்த வாக்குறுதிகளை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதுதான் இந்த இடத்துல அனைவருக்கும் ஞாபகப்படுத்துடன் எனக்கு இதுவும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.